இதில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நேரம். சரத், ரேமா ஜாய் அடுத்து என்ன செய்வாங்கன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா? எப்போ கையை பிடிச்சி கொடுப்பாங்க? இதை நாங்கள் முன்னெல்லாம் பார்த்துருக்கோம். கையை பிடிச்சி கொடுப்பாங்க. அது எப்போ இன்னும் எத்தனை பேர் பேசுவாங்க, என்ன நடக்கும்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறது தெரியுது. எனக்கும் தெரியாது. இந்த கல்யாணம் என்ற ஒன்று எப்படி வந்துச்சு, மனுஷன் எப்படி உண்டாக்கப்பட்டான், இந்த பெண்மணி எப்படி உண்டாக்கப்பட்டா, அதனோ 21 பேர் இருக்காங்க. அவர்கிட்ட போய் கேட்டு வாங்கிக்கலான்னு பார்க்குறேன். 21 பேர் ஏவாளுக்கு இருக்குதாமே பெண்மணிகளுக்கு. சரி, அதெல்லாம் வாங்கிக்கலாம். அப்போ எப்படி உண்டாக்கப்பட்டாங்க, எப்படி கல்யாணம் நடந்துச்சு? கல்யாணம் மனுஷனுடைய கண்டுபிடிப்பல்ல, தேவனாலே ஏற்படுத்தப்பட்ட ஒன்று அப்படிங்கிறத பார்க்குறேன். இது ரெண்டாவது வாசித்த பகுதி. ஆமாம், தம்பி சரத் வாசித்தது. திருமணத்துக்கு அப்புறம் கணவனும் மனைவியும் எப்படி எப்படி நடந்துக்கணும். கணவன் வீட்டுக்கு தலைவன், மனைவி அந்த தலைவனுக்கு என்னது, ஆமாம், உதவியாக இருக்கக்கூடிய துணையாளி, ரொம்ப ஒரு பங்காளி. ஸ்தோத்திரம். எங்கள் வீட்டம்மாவை எப்படி இந்த பக்கமாக உட்கார வச்சா நல்லா இருக்கும். அங்கேருந்து பார்ப்பாங்களா, லுக்கு விடுவாங்களா? எனக்கு பேச ஓடாது. 32 வருஷம் ஆச்சு, ஆனாலும் தைரியத்தை வரவழைச்சு பேசுறது. எந்த கல்யாணத்தை வந்தாலும் நம்மளை நோட் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு ஆள் எங்கள் வீட்டம்மா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்படி வாழ்த்துக்கிறேன். 32 வருடமாக நல்ல துணையாளியாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம். அப்போ ரெண்டாவது எப்படி ஒருத்தர் சொன்னார், அப்போ கணவனெல்லாம் ஆமாம் தலைன்னா மனைவி யாருன்னா கழுத்தான். புருஷன் தலையா, மனைவி கழுத்தான். இல்லைங்க, நீ சரிங்க, கழுத்து எங்கே திரும்புதாங்க தான் தலை திரும்புங்கிறாரு ஒரு அம்மா சொல்லுது. ஒரு அம்மா சொன்ன விளக்கம். ஆமாம், நீங்கள் தலைன்னா நாங்கள் தான் கழுத்து திரும்பினா தான் நீங்கள் திரும்ப முடியும். சரி, அப்போ அது எப்படி? அவங்க கீழ்ப்படியணும், இவங்க அன்பாக இருக்கணும், பராமரிக்கணும், பாதுகாக்கணும், அதாவது தேவன் ஒரு திருமணம் என்பது சபைக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு. தேவன் கணவன், சபை மணவாட்டி. அப்போ அந்த மணவாட்டி ஆகிய சபையை தேவன் என்ன செய்கிறாரா? பாதுகாக்கிறாரா? அதே மாதிரி புருஷன் ஆமாம் சரத்து ரேமாஜாயை பராமரிக்கணும், பாதுகாக்கணும், அவளை வழி நடத்தணும். அவளை நீங்கள் என்ன செய்யணும்னா, அவள் சின்ன சின்ன தப்புகளோ இந்த ஆளுக்கும் குறையில்லாத மனுஷன் ஒருத்தர் அவங்க சொல்லிட்டாங்க, விட்டு கொடுக்காம ஒரு பொண்ணு வீட்டுக்காரர்கள்னாலும் இப்படி பேசிவிட்டாரு. நம்ம அதே அவருக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரராக இருந்தால் எப்படி பேசுவாருன்னு பார்க்கணும் நான். ஆமாம், இதே பொண்ணு வீட்டுக்காரராக இருந்ததுனால மாப்பிள்ளையமா பலகீனமான பாண்டம்னு சொல்லிட்டாரு. இதே இது அவர் சபை மாப்பிள்ளையாக இருந்தால் என்ன பேசியிருப்பாருன்னு தான் பார்க்கணும் நான். ஆமாம், அவரு சரி கொடுக்குறாரு, பொண்ணு கொடுக்குறோம். ஆமாம், மாப்பிள்ளை எடுக்கிறான். அவரு சபை மாப்பிள்ளையாக இருந்தால் எப்படி பேசியிருப்பாரு? மாப்பிள்ளையை தூக்கி வச்சு பேசியிருப்பாரு. சத்துறான். சரி, நம்ம மாப்பிள்ளை ஆண்டவர் அழகாக வச்சுருக்குறாங்க. கத்திரிக்கு சொல்லுறாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணு யார் ரொம்ப அழகுன்னு சொல்கிறீங்க? பொண்ணு ரொம்ப அழகா, மாப்பிள்ளை ரொம்ப அழகா? போட்டி நீங்கள் தான் துவைக்க வச்சிருக்கு. பாட்டி அவசியம் தான். போட்டி அவங்க மாப்பிள்ளை நம்ம பொண்ணு பலசாலி, போலியா சேவலா, ஆண் மயிலா பெண் மயிலா? எது அழகா? ஆண் மயில் தான், ஆண் சேவல் தான். அப்போ இது 2 பேருக்குள்ள ஒரு அருமையான கிருபையை தந்திருக்கிறாரு இந்த அம்மா. நீங்கள் அவங்களுக்கு இசைஞ்சு போகணும். ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்துருக்க தரிசனம், ஆண்டவர் கொடுத்துருக்க ஆதாமுக்கு ஏற்ற துணை தேடி பண்ணுவாங்க. ரொம்ப ஆச்சரியம்னா, தேவன் ஏற்கனவே இன்னாருன்னு ஆதீனத்தில் குறித்திருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கும் தொல்லையை கொடுத்து விட்டார். இன்னாருன்னு கல்யாணம் நடந்துருங்க, உங்க பிள்ளை கல்யாணம் எப்படினாலும் நடக்கத்தான் போகுது. ஆனாலும் மாப்பிள்ளைய தேடாமல் இருக்க முடியறதில்லை. உங்க பையனுக்கு பொண்ணு கிடைச்சிடும், எப்படியும் அவனுக்கு கல்யாணம் ஆகத்தான் போகுது. ஆனால் தேடி கண்டுபிடிக்கும் பாக்கியம். ஆனால் தயவுசெய்து நீங்களாம் தேடாதீங்க. பொம்பளை பிள்ளைங்களா பசங்களா நீங்களா தேடி பிடிச்சா அண்ணன் தங்கச்சி முறை வந்துடும், கட்டி கொடுக்க முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் பார்த்து செய்கிறோம். நான் தான் சபையில் சொல்லி வச்சுருக்கேன். நீங்களாம் லுக்கு பண்ணி பார்த்துட்டு அப்படி எங்கிட்ட இருந்தால் அண்ணன் தங்கச்சி முறை வந்துடும், கட்டி கொடுக்க மாட்டோம், செலுத்துறோம். ஆமாம். ஆனால் சரி, அப்போ இந்த முதல் பகுதி ஆதியாகமம், ஏன் திருமணம். 2வது பகுதி எபேசியர், ஏன் திருமணத்தில் எப்படி கணவன் என்ன செய்யணும், மனைவி என்ன செய்யணும். 3வது பகுதி இவங்க 2 பேரும் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு என்ன செய்யணும். 128ஆம் சங்கீதம் எல்லாரும் நம்ம எடுத்து வைத்துக் கொள்வோமாக. 128வது சங்கீதத்தை நாம் எல்லாரும்
அந்த பிள்ளைகள் மேலே வாசிக்க போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 128ஆம் சங்கீதத்தை நான் வாசிக்கிறேன். நான் ஒரு வசனத்தை வாசிப்பேன், நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் முதல் வசனத்தை வாசிக்கிறேன், நீங்கள் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல் இருப்பார்கள். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. 3 வேத பகுதி. திருமணம் எப்படி உண்டானது, 2வது கணவன் மனைவி என்ன செய்யணும், 3வது கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ உங்களை நான் ஆசீர்வதிக்கும் போது உங்கள் பேர பிள்ளைகளை நான் பார்க்குறேன். உங்கள் பேர பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அல்லேலூயா. இந்த பேர பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்கன்னு சொல்லும் போதே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, செழிப்பாக இருப்பீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நீங்கள் மகிமையாக இருப்பீங்க, ஒரு குறைவில்லாமல் இருப்பீங்க. குழந்தை செல்வத்தை கர்த்தர் தருவார். 16 செல்வங்களை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆண்டவர் உங்களுக்கு செல்வத்தையும் செழுமையும் ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராங்க. ஒரு வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். 58:11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினம் உள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும். 5 வாக்குத்தத்தங்கள். சின்ன வசனத்துக்குள்ள 5 வாக்குத்தத்தம். முதல் வாக்குத்தத்தம், கர்த்தர் 2 பேரையும் தினமும் நடத்துவார். He will lead you and guide you all the days. ஒவ்வொரு நாளும் நடத்துவார். 2வது, அவர் மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாகும். அப்போ வறட்சியான காலங்கள் வரும். இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி. இந்த பூமி அது முள்ளும் குறுக்கும் முளைவிக்கப்பட்ட ஒரு இந்த சபிக்கப்பட்ட இந்த பூமியில உங்களை ஒரு ஆசீர்வாதமாக கர்த்தர் வைப்பாரா. அதனால மகா வறட்சியான காலங்கள் வரலாம், ஒரு பஞ்ச காலங்கள் வரலாம். ஆனால் நோய்களும் பலவிதமான வருத்தங்கள் நிறைந்த இந்த உலகத்துல உங்களையோ தேவன் உங்கள் ஆத்மாவை ஆண்டவர் திருப்தியாக்குவார். கண்மலையின் தேனினால் திருப்தியாக்குவார். உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குவார். அவர் கிருபையினால் உங்களை திருப்தியாக்குவார். அவருடைய நன்மையினால் உங்களை திருப்தியாக்குவார். 3வது, உன் எலும்புகளை நினம் உள்ளதாக்குவார். உன் எலும்புகளை ஆண்டவர் ஸ்ட்ரென்தன் பண்ணுவார். உன் எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. உன் எலும்புகளை கர்த்தர் பாதுகாப்பார். ஏன்னா எலும்புகளுக்கு உள்ள இருக்கிற அந்த மஞ்சைன்னு சொல்றாங்களே, மஜையா அதுதான் ரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடியதான். உனக்கு ஆண்டவர் உன்னுடைய எலும்புகள் உலர்ந்து போகாமல் உன் எலும்புகளை ஒரு நல்ல புஷ்டியும் செழிப்புமாக இருக்கப்படுவார். என்ன ஆசீர்வாதம்! டெய்லி நடத்துவார். மகா வறட்சியான காலம் வந்தாலும் உங்கள் ஆத்மாவை ஆண்டவர் திருப்தியாக்குவார். உங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்கி பாதுகாப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக, நீங்கள் ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பீங்களா, வற்றாத நீரூற்றை போல இருப்பீங்களா? நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் அப்படின்னு சொன்னால் உங்கள் தோட்டத்தில் பல வகையான பல வர்க்கங்கள் இருக்கும். உங்கள் தோட்டம் ரொம்ப வாசனை மிகுந்த தோட்டமாக இருக்கும். உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த தோட்டத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஏதேன் தோட்ட ஆசீர்வாதம் ஆண்டவங்களுக்கு தந்தருவாராங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தோட்டத்தின் ஆசீர்வாதம். 2வது ஸ்தோத்திரம். 2வது பார்க்குறோம், நீரூற்று. அநேகருடைய தாகத்திற்கும் நீரூற்றாக விளங்குங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. தினமும் ஜெபம் பண்ணுங்க, தினமும் பைபிள் வாசிங்க. இன்னைக்கு ஒரு பைபிள் கையில் கொடுத்து 2 பேர் வாசித்தீங்கல்ல, அது மாதிரி டெய்லி பைபிள் வாசித்துருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை ஆலய வழிபாடுகளில்
தேவ திருச்சபையோடு ஐக்கியமா இருங்க. இனி உங்களை அமைதியாகிறன்னு சொல்வதற்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏன்னா நீங்கள் இந்த கட்டுப்பட்ட மாதிரி நீங்கள் இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தீங்க, இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்ததே பெருசு. உங்களை நான் பாராட்டுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பவும் பிரியமானவர்களே, இந்த மணமகன் சரத்தும் இந்த மணமகள் ரேமா ஜாயும் ஆமென் பரிசுத்த திருமண உடன்படிக்கையிலே ஐக்கியப்படுவதற்காக நம்முடைய நடுவிலே வந்திருக்கிறார்கள். இவர்கள் செய்ய போகும் பொருத்தனைகளை கேட்கவும் தேவ சமூகத்தில் நிற்கிற நாம் அவருடைய ஆசீர்வாதம் அவர்கள் தங்குவதற்காக ஜெபிப்பதற்காகவும் நாம் எல்லாரும் வந்திருக்கிறோம். மனிதன் பாவம் செய்யாதிருந்த காலத்திலேயே திருமணம் தேவனாலே ஏற்படுத்தப்பட்டது. அது தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கானா ஊர்ல நடந்த ஒரு கல்யாண வீட்டில் தான் முதல் அற்புதத்தை செய்து திருமணத்தை சிறப்பித்தார். அந்த கானா வீட்டில் திராட்சரசம் குறைப்பட்ட போது ஆண்டவர் திராட்சரசத்தை ஆண்டவர் அவர்கள் சாதாரண தண்ணீரை திராட்சரசமாக்கி அவர்களை சந்தோஷப்படுத்தினார். திருமண வாழ்க்கையை அங்கீகரித்து மேன்மைப்படுத்தி தேவனாகிய இயேசு கிறிஸ்துவும் சிறப்பித்திருக்கிறார். திருமணமானது கிறிஸ்துவுக்கும் அவருடைய திருச்சபைக்கும் உள்ள பரிசுத்த ஐக்கியத்தை காட்டுகிறது. இது யாவருக்குள்ளும் கனமுள்ள ஒன்றாய் இருக்கிறது. வேத வசனங்கள் கூறுகிறது. ஆகையால் இதை யாரும் அற்பமாக எண்ணி இந்த திருமண உடன்படிக்கைக்குள் நாம் ஏற்படுத்தப்படக்கூடாது. திருமணம் ஏற்படுத்தப்பட்ட காரணங்களை மனதில் கொண்டு பயபக்தியோடு, விவேகத்தோடு, தெளிந்த புத்தியோடு, தேவ பயத்தோடு திருமணம் செய்ய வேண்டும். தேவ நாம மகிமைக்காக பிள்ளைகளை பெற்று அவர்களை கர்த்தருக்கேற்ற பயபக்தியிலும் அறிவிலும் அன்பிலும் வளர்க்கவும், வாழ்விலும் தாழ்விலும் கணவன் மனைவி ஒருவரால் ஒருவர் பெற வேண்டிய அன்பையும் ஆதரவையும் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் ஆறுதலை அடையவும் திருமணம் தேவனாலே ஏற்படுத்தப்பட்டது. உங்களுடைய பராமரிப்புக்காக, பாதுகாப்புக்காக, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பராமரிப்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் ஆதரவாக இருப்பதற்கு ஏற்படும். இந்த சபையாரை பார்த்து நான் சொல்கிறேன், இந்த பரிசுத்த நிலையில் சேர்க்கப்படும்படிக்கு சரத்தும் ரேமா ஜாயும் இப்போது வந்திருக்கிறாங்க. ஆகையால் இந்த ரெண்டு பேரையும் ஒழுங்கின்படி திருமண உடன்படிக்கையில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணத்தை யாராகிலும் சொல்லக்கூடுமானால் இப்பொழுது எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நீங்கள் சொல்லாவிட்டால் இனி ஒருபோதும் ஒரு காலம் இவர்களை குறித்து ஒன்றும் சொல்லாதிருப்பீர்களாக. ஆமென். ஒரு வார்த்தை சொல்லுங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்போ உங்க ரெண்டு பேரை பார்த்து கேட்கிறேன். சரத், ஆமென், ரேமா ஜாய், நீங்க ரெண்டு பேரும் ஒழுங்கின்படி திருமணத்தில் சேர்க்கக்கூடாத காரணம் உண்டென்று உங்களில் யாருக்காக தெரிந்திருந்தால் அதை இப்போ எனக்கு சொல்லுங்கள். ரெண்டு பேருக்கு ஏதாவது சம்மதம் தானா? தடை ஒன்றும் இல்லையே? அப்படியானா எழுந்து நில்லுங்கள். பேசுகிறாங்க. நீங்களும் ஆமானீங்க. ஆனாலும் வாயினால சொல்லுது. மனசுல இருந்தாலும் வாயில சொல்லுங்க. சரத்தாகிய நான் ரேமா ஜாயுடன் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையான யாதொரு நியாயமான காரணத்தையும் அறியேன் என்று தெரியாது என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கச்சி மைக்கு வாங்கி உதவி செய்ய. ரேமா ஜாய் ஆகிய நான் சரத்துடன் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையான யாதொரு நியாயமான காரணத்தையும் அறியேன் என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சரத் ஒரு வார்த்தை தான் சொல்லணும். சரத் பக்கத்தில் நிற்கிறதான ரேமா ஜாய் நல்ல படித்த பிள்ளை, நல்ல சிறு வயதிலிருந்தே பயபக்தியாய் தேவ மறுபடி வளர்க்கப்பட்டவள். ஆமாம், அவள் உனக்காக இப்போ என்ன செய்கிறார்? ஆமாம், என்னுடைய பெற்றோரை
எல்லாரும் கேட்டு உன் கூட வருவதற்காக அதே சமயம் உனக்கு நிறைய கடமைகளும் இருக்கிறது. ஆமென். அவர் சரத் தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலையில் ஒருமித்து வாழ ரேமா ஜாய் உனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் இவரை நேசித்து ஆதரித்து காப்பாற்றி நீங்கள் 2 பேரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் மாறாமல் ரேமா ஜாய்க்கே புருஷனாக இருப்பாயா? தம்பி நான் சொல்லுவேன். அவரை பார்த்து சொல்றது 4 ஸ்டெப் இருக்கு. அம்மாடி ரேமாச்சா இருக்கிற சரத்து பெரிய பேங்க்ல ஆஃபீஸராக இருக்கிறாரு. படிச்ச தம்பி எனக்கு ரொம்ப பழக்கம். அதுக்கு வர்ற ஒரு வன்மையானவர். அவரை உனக்கு கணவனாக கிடைப்பது பெரிய சாட்சி. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இனி அவர் இப்போ சம்பந்தம் கேட்டதுக்கு ஆமான்னு சொல்லிட்டாரு. அது ஒரு பெரிய பாக்கியம். அதே சமயம் உனக்கு சாட்சியம் இருக்கிறது போல உனக்கு கடமைகளும் பொறுப்புகளும் இருக்கிறது. ஆகினால் அதை உணர்ந்து கொள்ள கருத்தை திரும்ப தருவார். ஆனாலும் வாக்கு மூலமாக உன்னை கேட்கிறேன். அதாவது ரேமாஜாய் தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலையில் ஒருமித்து வாழ சரத்தை உனக்கு விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு சரத்துக்கு கீழ்ப்படித்து பணிவிடை செய்து சுகத்திலும் துக்கத்திலும் சரத்தை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் 2 பேரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் சரத்துக்கே மனைவியாக இருப்பாயா? இருப்பேன். நம்முடைய ஆசீர்வதிப்பாராக. வார்த்தையை நாம் கேட்டோம். இப்போதும் பெற்றோர் 2 பெற்றோருமாக சரத்துடைய தகப்பனாக அவங்க 2 பேரும் இப்போது கணவன் மனைவியாக இணைக்கப்படுகிறார்கள். அவர்கள் தனி குடும்பம். நீங்கள் பின்னாடி வந்து உட்கார்ந்து கொண்டு அவர் வாழ்வதை நீங்கள் வேடிக்கை பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதவியில் கேட்டு வந்தால் உதவி செய்யுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகலாம். இங்கு கூடி வந்திருக்கும் யாவரும் சாட்சியாக நிற்க சரத்தாகிய நான் ரேமா ஜாயாகிய உன்னை இன்று முதல் எனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். சரத் ஆகிய உங்களை இன்று முதல் எனக்கு விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உம்மை நேசிக்கவும் ஆதரிக்கவும் கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். இப்போது மனமன் சொல்ல வேண்டிய வார்த்தை, நான் உன்னை திருமணம் செய்வதற்கு அடையாளமாக உன்னை கையை பிடித்து உன்னை என் விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு என் சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்துவேன். எனக்கு
உண்டான சொத்துக்களை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். நின்று கொள்ளுங்கள். இதோ உடன்படிக்கையின் அடையாளமாக இந்த கர்த்தருடைய திருமாங்கல்யத்தை பிள்ளைகள் அனைவரும் கரங்களை உயர்த்தி நாம் ஆசீர்வதிப்போம். வியாபியானே ஆவியானவரே, ஆண்டவரே, உடன்படிக்கையின் அடையாளம் வைப்பது உங்களுடைய ஆண்டவரே சுபாவமும் சித்தமுமாய் இருக்கிறது. அப்படியாக கர்த்தருடைய திருமறை சட்டத்தின் படியையும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மத்தியிலேயும் அற்புதமான சாட்சிகள் சபையின் மத்தியிலேயும் பிள்ளைகளை அருமையாய் ஏதேன் தோட்டத்தை பிரசன்னத்தினால் இணைத்து அப்பா உமக்கு நாங்கள் நன்றி கொடுக்கிறோம். ஏதோ பிள்ளைகள் இந்த உலக வாழ்வையும் இந்த உலகத்திலே கர்த்தருடைய வாழ்வையும் நிறைவேற்றி ஆண்டவரே பிதா குமாரன் ஆவியானவருக்கு உண்பதாக ஆண்டவரே நித்திய வாழ்விலே பிரவேசிக்க மற்றும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இவர்களின் உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருந்து மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி நீரும் இணைந்து பிதாவே உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இதை நாங்கள் ஆசீர்வதித்துக் கொடுக்கிறோம். இந்த உடன்படிக்கையின் அடையாளமான மாங்கல்யத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகளை ஏதோ கரங்களை உயர்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சபை ஆமென் என்று சொல்லுவதாக, சபை ஆமென் என்று சொல்லுவதாக, சபை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் என்று சொல்லுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கொஞ்சம் பேர் ஆசா
கொடுத்து உறுதிக்கு அடையாளமாக கைப்பிடித்து அறிவித்ததால் இவர்கள் இருவரும் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த சபைக்கு நான் அறிவிக்கிறேன். கரங்களை தட்டி அந்த நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். இதோ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சரத் அண்ட் ரேமா ஜாய் சரத், கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து ஆமென் காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். தேவன் இணைத்தவர்களை மனிதன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன். நாம் யாவரும் எழுந்து நின்று பிள்ளைகளுக்கு நேராய் கரங்களை நீட்டி நாம் நிறைவு ஜெபம் செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கும் நிறைந்திருக்கும் தேவனே, எல்லாவற்றையும் அறிந்த தேவனே, சாமியின் ஸ்தோத்திரம். பரலோகத்தின் ராஜாவே, சர்வ பூமியின் ராஜாவே, சர்வலோக நியாயாதிபதியே, ஆசீர்வதிக்கிறவரே, கிருபையின் தேவனே, இரக்கத்தின் தேவனே, ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். சரத், ரேமா ஜாய் சரத் இவர்களுக்காக நாங்கள் யாவரும் இந்த நாளிலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இவர் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை தந்தருகிறார். இவருடையதான வாழ்க்கையிலே இல்வாழ்க்கை மிகுந்த பிரகாசமாய் இருக்க செய்தீர்கள். ஏற்ற காலங்களில் புத்திர சுவிகாரத்தை தந்து ஆண்டவரை நீரவர்களை ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாக, தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்தருளும். பூமியில் உள்ள சகல ஜனங்களிலேயும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைக்கிறாங்க. இவர் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக, வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். நல்ல சாட்சிகளாக, அவருக்கு முன்மாதிரியான சீசர்களாக திகழ கர்த்தர் கிருபை பலன் ஆண்டவர் கட்டளையிட்டு வருகிறார்கள். அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க செய்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் பரமபிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவ ஆவியாகிய அந்யோன்ய ஐக்கியமும் கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடு நாம் அவர்களோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லிடுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வதிப்பார் அவர் முகத்தை நம்மேல் பிரகாசிப்பார், நம்மை காப்பார், கிருபையால் மறைப்பார், சமாதானம் தருவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் முகத்தை நம்மேல் பிரகாசிப்பார், நம்மை காப்பார், கிருபையால் மறைப்பார், சமாதானம் தருவார். Your presence goes before us and makes every crooked path straight for us. And we thank you for your presence, Lord. We thank you for your presence, Lord.
அவர் தயவு நம்மேலே, நம் குடும்பங்கள் மேலே, நம் பிள்ளைகள் மேலே, நம் சந்ததிகள் மேலே, அவர் சமூகம் நம் முன்னே, நம் அருகே, நம் பின்னே, அவர் பிரசன்னம் நம்மை மூடி